ஞாயிறு மதிய இனிய நல்வாழ்த்துக்கள் மாணவர்கள் எல்லோருக்கும். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். புதன், அவ்வளோதான். இதில் ஒவ்வொரு விஷயமாக உங்களுக்கு இப்போ நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், புதனுடைய அஸ்தமனம் 13 டிகிரி. சுலபமாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அஸ்தமனத்தை நிறைய இடங்களில் சொல்லி கொடுத்துருக்குறேன். நான் டக்குன்னு ஞாபகத்தில் இருக்கணும். 9 டிகிரி சுக்கிரன், 11 டிகிரி குரு, 13 டிகிரி புதன், 3 பேரும் சுபர்களாக வந்துட்டாங்க. 8 டிகிரிக்குள்ள அஸ்தமனம் என்பது அப்படியே சந்திரனுடையது அமாவாசை அமைப்பாக வந்துவிடும். சந்திரனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லை. ஏன்னா அஸ்தங்கம் என்பது சூரியனோடு நெருங்கும் போது இருக்கக்கூடிய ஒரு விளைவுகளால் ஏற்படக்கூடியது. ஆனால் நம்ம என்ன இங்கே சந்திரன் நம்மளோட தான், பூமியோடையும் சூரியனுக்கு நடுவில் வரக்கூடிய ஒரு கிரகம். அப்போ அந்த இடத்துல சந்திரனை சேர்க்க வேண்டாம், 8 டிகிரின்னு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பாவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 15, 17 வந்துடுவாங்க. தூரத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு 15, பக்கத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு 17, சனி 15, செவ்வாய் 15. இந்த ஒற்றைப்பட நம்பராக வர்றதே நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுக்கலாம். 9, 11, 13, 15, 17. அப்போ 9 சுக்கிரன், 11 குரு, 13 புதன், 15 சனி, 17 செவ்வாய். இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாலே அஸ்தங்க அமைப்புகளில் உங்களுக்கு பெரிய அளவில் இது வந்துடும். சரியா? சரி, இந்த இடத்துல அஸ்தங்க தோஷத்தை எப்போவுமே அடைவாரா? எப்போ அடைவார்? அஸ்தங்க தோஷமே அவருக்கு இல்லைன்றதான் உண்மை. அஸ்தங்க தோஷம் அவருக்கு இல்லை. ஆனால் ஒவ்வொரு கிரகத்திலையும், உதாரணமாக டாக்டர் VM ரோஹிணியுடைய ஒரு கமெண்ட், இந்த கமெண்ட்டு கொஞ்சம் புதனை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவும். புதன் எப்போவுமே சூரியனோடு இருக்கக்கூடிய கிரகம், சுக்கிரனோடு இருக்கக்கூடிய ஒரு கிரகம். சில நேரங்களில் தான் அத்தி பூத்தார் போல எப்போதாவது ஒரு முறை மட்டும் இவங்க கிட்ட இருந்து தூரமாக விலகுவார். நேற்று பாருங்க, இதில் பிரீமியம் வீடியோவில் போட்டிருக்கிறேன் பாருங்க, சுக்கிரன் இங்கே இருப்பார், புதன் இங்கே இருப்பார். வீடு கொடுத்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த புதன் உச்சமாக இருப்பார். இது ஒரு முறை அப்போ அத்தி பூத்தார் போல 1988 பிறந்த ஒருவருக்கு, ஜூன் மாதமோ என்னமோ நினைக்கிறேன், இங்கே வந்தால் செப்டம்பர் வந்துடும் இல்லையா? இந்த மாதிரி 1988 ஒரு நிலைமைகள் இருந்தது. சரி, பெரும் பகுதியாக என்ன நடக்கும்? சூரியனுக்கு அவர் அஸ்தங்க தோஷம் இல்லை என்றாலும் கூட அவர் முழு நிறைவாக 13 டிகிரிக்கு உள்ள இதாகாமல் இருக்கிறது நல்லது. இதை மற்ற கிரகங்களோட ராகுவோடு என்ன சொல்லியிருக்கிறேன்? 6.5 டிகிரி, ஒரு நட்சத்திரத்தின் பாதி தூரம், 6, 13 இல்லைன்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி 8, 13ன்னு சொல்லுவேன். 6.5 அல்லது 13 அல்லது 22. அதாவது இந்த இடத்துல ராகுவோடு அவர் எந்த இடத்துலையும் நெருங்கி இருக்காமல் இருப்பது அவருடைய ஸ்தான பலத்திற்கு ஏற்றார் போல அவரை பலவீனப்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு செயல். அப்போ புதன் ராகுவோடு நெருங்கக்கூடாது, கேதுவோடு நெருங்குவது அப்படி ஒன்றும் குறைகளான ஒன்று அல்ல. ஏன், என்ன விஷயம்? ராகு எதையும் குறைக்கும், கேது காரக அமைப்புகளை வளர்க்கும்னு சொல்லியிருக்கிறேன். இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட், கேது ஆதிபத்தியத்தை குறைப்பார், காரகத்துவத்தை வளர்ப்பார். ராகு கேதுக்கள் இருள் தன்மை கொண்டவைகள். ஜோதிட மகா சூட்சுமமான விஷயம். இந்த வார்த்தையை இது வரைக்கும் ஆன்லைன் வகுப்புகளில் நான் சொல்லியிருக்கிறேனான்னு தெரியல. ஏன்னா ஆன்லைன் வகுப்புகள் நான் ஃப்ளோவாக நடத்தக்கூடிய ஒன்று. இதில் நான் எழுதி வச்சுக்கிட்டு அது வச்சுக்கிட்டு இது வச்சுக்கிட்டு இத்தனை வகுப்புகளில் ஒரு சிங்கிள் பேப்பரை கூட கையில் வச்சுக்காமல் பாடம் நடத்தின வேணாம். 150 வருஷமாக 150 கிளாஸாக ஒரு சிங்கிள் பேப்பரை கூட நான் பார்த்ததில்லை. பெரும்பாலும் ஆதிபத்தியம் காரகத்துவத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட நிலையில் கூட நான் ஆதிபத்திய காரகத்துவங்களை ஏதாவது ஒன்று விட்டுருக்கத்தான் செய்யும். ஏன்னா ஃப்ளோவில் பேசும்போது ஏதாவது ஒன்று விட்டுருக்கக்கூட அமைப்புகள் இருக்குது. ஆயினும் இந்த வார்த்தை இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ப்ரெடிக்ஷன் வரும்போது இதெல்லாம் நான் கவனிக்கிறேன். ஆதிபத்தியத்தை குறைக்கும் ராகு கேதுக்கள் அப்படின்னா என்ன? ஆதிபத்தியத்தை ராகு கேதுக்கள் குறைப்பார்கள். காரகத்துவத்தை ராகு குறைக்கும், கேது வலுப்படுத்தும். இது என்னமோ முரண்பாடு, ஜோதிடமே ஒரு முரண்பாடு தான். இப்போ பாருங்க, இப்போ இங்கே கேது, இங்கே ராகு இருக்கிறார்னு வச்சுக்கோ. இங்கே கேது, இங்கே ராகு இருக்கிறார். இந்த அமைப்பில் கேளயோகம் கொடுத்த ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போன சூட்சும வலிவின் அடிப்படையில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு சேர்ந்த இணைந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை வலிமைப்படுத்துவதாக கேது அமைகிறார். இதற்கு கேளயோகம் என்று சொல்லப்படக்கூடிய குரு கேது சேர்ந்தால்
ஆதி மூலங்கள்ல ஆதி கிரந்தங்கள்ல கேள யோகம்னு சொல்லப்படக்கூடிய என்ன மாதிரி ஏதோ ஒரு ஜோதிடர் தான் அந்த குரு கேது இணைவை கண்டுபிடிச்சிருக்கிறார். நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக அவர் எழுதினது அவரும் ஒரு மூல நூலில் எழுதி அது கேள யோகம்னு கொண்டு வந்து கேள யோகம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு குருவினுடைய காரகத்துவமான பணத்தை அதிகப்படுத்தக்கூடியது ஜட காரகத்துவத்தை அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் உண்மையை பார்த்தீங்கன்னா குருவினுடைய உயிர் காரகத்துவம் ஜட காரகத்துவம், இதில் ஜட காரகத்துவங்கள் ரெண்டுலையுமே பெரிய விஷயங்கள் இருக்குது. ரெண்டுலேயுமே இதுமா அதுவா அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குது. இங்கே குருவுடைய உயிர் காரகத்துவம் அப்படின்னு சொன்னால் குழந்தைகள், புதனுடைய உயிர் காரகத்துவம்னா தாய்மாமன். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புதனும் கேதுவும் சேருவது புதனை அந்த அறிவை வளர்க்கக்கூடிய அமைப்பாகத்தான் புதனுக்கு அமைகிறது. அதே நேரத்தில் எந்த ஒரு வீட்லேயும் இதை சொல்லி எந்தெந்த இடத்துல நினைவுக்கு வருகிறதோ அந்தந்த இடத்துல உங்களுக்கு சொல்லி கொடுத்துடக்கூடிய ஆசான் நான். இப்போ ராகு கேதுக்கள் இங்கே இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். இந்த இடத்துல சிம்மத்தை கெடுக்கக்கூடிய வேலையைத்தான், ஆதிபத்தியத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பைத்தான் கேது செய்கிறார். குறைந்த அளவு கெடுக்கிறார். ராகு தலை, கேது வால். இந்த இடத்துல தலை என்பது ஆழமான இருட்டாக அமைகிறது. ஆழமான டீப் டார்க். கேது இதையும் நம்ம நூல்களில் இந்த இடத்துல நினைவுக்கு வர்றதுனால ஒரு ஃப்ளோவில் இதையும் இந்த பாடமாக நடத்திடுறேன். ராகு கேதுக்களுடைய வித்தியாசத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ராகு என்பது தலை வாளாக கேது வாளாக சொல்லப்பட்டிருக்கு. ராகுன்றது நள்ளிரவு இருட்டு, உங்கள் கையே உங்களுக்கு தெரியாத ஒரு அடர்ந்த ராத்திரி 12 மணிக்கு அல்லது ஒரு இருள் குகைக்குள்ள ராத்திரி 12 மணிக்கு. இருள் குகைனாலே ராத்திரி என்ன பகல் என்ன, ஒரு ஆழமான அமைப்பில் உங்களுடைய கையே உங்களுக்கு தெரியாத அளவிற்கு இருக்கக்கூடிய இருட்டு ராகு. அதைத்தான் கரும்பாம்புன்னு சொன்னாங்க. கண்ணங்கரையல்னு இருக்கக்கூடிய பாம்பு. செம்பாம்புனா என்ன அர்த்தம்? வைகறை பொழுது என்று சொல்லப்படக்கூடிய சாயந்தரம் காலையில் விடியறதுக்கு முன்னாடி, சூரியன் வர்றதுக்கு முன்னாடி சக்கச்சவேர்னு அந்திவானம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சகப்பாக வருது இல்லையா? அதாவது இருளும் ஒளியும் பிரிகின்ற இடத்தில், கலக்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சிகப்பு நிறம் தான் கேதுவை குறிக்குது. ஆக இது ஆழமான இருட்டு என்பதால் இந்த இடத்துல ராகு கேதுல ராகு ஆதிபத்திய கெடுதலை வலிமையாக செய்வார். இந்த இடத்துல உள்ள ஆதிபத்தியத்தை குறைக்கிற வழியை பார்ப்பார். என்ன? லக்னம் சிம்ம லக்னம்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த சிம்ம லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது இந்த 7ஆம் இடத்தை முற்றிலுமாக கெடுக்கிறார். லக்னத்தை ஓரளவு கெடுக்கிறார். இப்போ 7ஆம் இடத்துல கேது இருந்தால் முற்றிலுமாக மன வாழ்க்கை ஸ்தம்பித்தோ கெட்டோ ஏதோ பண்ண போகிறது இல்லை. அதற்கடுத்து 7ஆம் அதிபதியோட சுக்கிரனுடைய அமைப்பை பார்க்கணும். ஆனால் 7ஆம் இடத்துல ராகு இருந்தால் அதில் ஏதோ ஒரு இக்கன்னா இருக்குன்னு தான் அர்த்தம். மேடம் டாக்டர் VM ரோஹிணி என்ன கேட்குறாங்க, பத்திரயோகம் பெருசா நீச்சபங்க ராஜயோகம் பெருசா? டாக்டர் கொஞ்சம் கிளவரான டாக்டராக இருக்கிறனால தான் கிளவரான கேள்விகள்லாம் வருது. பத்திரயோகத்தை விட, பத்திரயோக விளக்க அறிஞர்களை விட நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கின்ற உங்களுடைய குருவாகிய ஆசானாகிய நான் ஜோதிடத்தில் முதன்மை பெற்றிருக்கிறேன். பத்திரயோகம் என்பது 100 மார்க் எடுக்கக்கூடிய அமைப்பில் நீச்சபங்க ராஜயோகம் 120 மார்க் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இந்த 120 மார்க் என்பது ஒரு முரண். ஆகவே நீச்சபங்க ராஜயோகம் குறிப்பிட்ட சில நிலைகளில் மட்டும் நல்லது. நீச்சபங்க ராஜயோகத்துக்கு எல்லாமே முழுசாக வரணும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? நீச்சபங்க ராஜயோகத்திற்கும் எல்லாமே முழுமையாக வர வேண்டும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். நீச்சபங்க ராஜயோகம் என்பது சில நிலைகளில், நீச்சபங்க ராஜயோகம் கட்டுரைகளை போய் படித்து பாருங்க. எல்லா இடத்துலையும் நீச்சபங்கம் செயல்பட்டு விடுவது இல்லை, எல்லா இடத்திலையும் பத்திரயோகம் செயல்பட்டு விடுவது இல்லை. பத்ரயோகம் என்பதும் ஒரு நிலையில அருமையான யோக அமைப்பு. புதன் ஆட்சி உச்சமாக கேந்திர கோணங்களில் இருப்பது பத்ரயோகம் என்கின்ற ஒரு நல்ல அமைப்பு. இந்த புதன் ஆட்சி உச்சம் போன்ற அமைப்புகளை அடைஞ்சிட்டாலே ஜாதகருக்கு வலிமையான ஒரு இந்த அமைப்பு, அறிவு சார்ந்த அமைப்பு, இந்த அதனது சடனா, அதாவது சாதுரியமாக எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு. அந்த நேரத்தில் டக்குன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டால் உடனடியாக பதில் சொல்லக்கூடியதை கூட இங்கே ஏதோ இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் ஜாதகருக்கு வந்து விடுகின்றன அப்படின்னு அர்த்தம். ஜாதகருக்கு வந்து விடுகின்றன என்று அர்த்தம். அந்த அமைப்பு புதனுடைய பத்திர யோகத்தின் காரணமாக நிச்சயமாக இருக்கும். இப்போ நான் புதன்னு ஒரு இதை கொடுத்துட்டு உங்கள் கமெண்ட் பிரகாரம் தான் இப்போ கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆக
பத்ர யோகம் என்பதை விட நீச்சபங்க ராஜயோகம் வலிமையானது என்றாலும் கூட எல்லா நேரங்கள்லையும் இல்லை. இப்படித்தான் விளக்கம் சொல்லுவேன், இப்பதான் புரியும் உங்களுக்கு. பத்ர யோகம் எல்லா நேரங்கள்லையும் வலிமையானது. நீச்சபங்க ராஜயோகம் எப்போதோ ஒரு முறை யாரோ ஒருவருக்கு அத்தி புத்தார் போல கொடுக்கக்கூடிய ஒன்று. இப்போ நீச்சபங்க ராஜயோகம் எனக்கு இருக்குது. நான் மிதுன லக்னத்தில் பிறந்தவன். மிதுன லக்னத்துடைய ஒரு முனையும் ராசி லக்னம் இந்த மாதிரியான விஷயங்கள். அதோடு எனக்கு என்ன புதன் அம்சத்தில் குருவோட வீட்லேயும் இருக்கிறாரு. அதை வர்க்கோத்தமம்னு சொல்கிறத கூட இப்போ நான் நிறுத்திட்டேன். ஏன்னா அந்த வர்க்கோத்தம அமைப்புகள்லேயும் நான் வேறு மாதிரி சொன்னால் நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சுக்குவீங்களோன்னு சில சிக்கல்கள் இருக்குது. ராசி கட்டுமே எந்த நிலைமையிலையும் இறுதியானது. சில குழப்பங்கள் வரும்போது மட்டும் வர்க்க மேன்மைக்காக நம்ம நவாம்ச அமைப்புகளை பார்க்க வேண்டியிருக்கு. எனக்கு சந்திரகேந்திரத்தில் புதன் இருக்கிறாரு. அதே நேரத்தில் எனக்கு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் அவர் இருந்திருந்தார்னா நிச்சயமாக இதுதான் நீச்சபங்க ராஜயோகம். இப்போ இது எனக்கு இந்த அமைப்பு, இது என்னுடைய ஜாதகம். எனக்கு நீச்சபங்க ராஜயோகம் நன்றாக இருக்கிறது. ஒரே நேரத்தில் நான் பிறந்ததுக்கு ஒரு 7 நாளைக்கு முன்னாடி பங்குனி உத்தரத்தன்னைக்கு கண்டிப்பாக பௌர்ணமி சந்திரன் வந்திருக்கும். இந்த பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்பில் யாராவது ஒருவர் புத்திசாலி பிறந்து தானே இருப்பார். எனக்கு 7 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் பிறந்திருக்கிறார். பங்குனி உத்தரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார்னு வைப்போம். எனக்கு கரெக்டாக நான் 25ஆம் தேதி பிறந்திருக்கிறேன். 18, 19, 19, 17 பங்குனி உத்தரம் பௌர்ணமிக்கு பக்கத்தில் சந்திரன் இருந்திருப்பார். இப்போ இவர் இங்கே இப்படி இருந்திருந்து அங்கேயும் என்னை விட ஒரு உயர்வான புத்திசாலி பிறந்திருப்பாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த 7 நாட்களில் சுக்கிரன் 10 டிகிரியாவது விலகி இருப்பார் புதனை விட. காம்பினேஷன் ஏதாவது ஒரு நேரத்தில் தான் வருது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீச்சபங்க ராஜயோகம் என்பது எப்படிப்பட்ட அமைப்புகளில் இதாகுதுன்றதை புரிஞ்சுக்கணும். இந்த 10 நாட்களில் குரு அப்போதுதான் குரு பயிற்சி நடந்த போது நான் பிறந்திருப்பேன். ஒரு 7 நாளைக்கு முன்னாடி பிறந்திருந்தால் சந்திராதியோகம் பங்குனி உத்தர அமைப்புகளில் எனக்கு முன்னாடி 7 நாளில் யாரோ ஒருத்தர் பிறந்திருக்க தான் செஞ்சிருப்பார். அவர் ஏதாவது ஒரு துறையில் ஜீனியஸாக தான் இருந்திருப்பார். ஆயினும் அவருக்கு சுக்கிரன் ஒரு 7 டிகிரி 8 டிகிரி 10 டிகிரி விலகி இருப்பார். சுக்கிரனுடைய நெருக்கம் என்னை விட அவருக்கு விலகி இருக்கும் இல்லையா? இந்த மாதிரியான ஒளி தத்துவமாக நீங்கள் பார்க்கும்போது தான் ஒவ்வொரு கிரகத்துடைய மேன்மை வரும். ஒவ்வொரு கிரகமும் எப்படிப்பட்ட தன்மையை அடைந்திருக்கிறது அப்படிங்கிறத அந்த ஒளி கலப்புகளில் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எனக்கு தேய்பிரை சந்திரனுடைய சந்திர கேந்திரத்தில் நான் இருக்கிறேன். இங்கே ஒளிச்சந்திரனாக பௌர்ணமி சந்திரனாக எனக்கு 7 நாளைக்கு முன்னாடி ஒருவர் பிறந்திருப்பார். அப்போதும் புதன் நீச்சபங்கம் தான். இதே அமைப்பு தான். குரு மட்டும் இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் விலகி வந்திருப்பார். ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய ஒளி அமைப்புகள், ஒளி மாற்றங்களை புரிந்து கொண்டாலே ஜோதிடத்தில் நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். சரி, அப்போ டாக்டர் ரோஹிணி VM ரோஹிணி கேட்டதை போல நீச்சபங்க ராஜயோகம் எப்போதோ ஒரு முறை மட்டுமே. நீச்சபங்க ராஜயோகம் எப்போதோ ஒரு முறை மட்டும்தான் சிறப்பானது. பத்ர யோகம் என்பது பொதுவாகவே எல்லா அமைப்புகளையும் எப்பவுமே சிறப்பானது. நீச்சபங்க ராஜயோகம் என்பது விதிவிலக்கு. எல்லாருமே விதிவிலக்குகள் இல்லை. இப்போ நீச்சபங்க ராஜயோகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க? நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறதுனால ஜோதிடத்தில் சிறப்பாக வந்தல. நான் மிதுன லக்னத்தில் பிறந்ததும் ஒரு கூடுதல் காரணம். இப்போ இதே மாதிரியான ஒரு அமைப்பில் மிக உயர்வான நிலைமையில் எனக்கு 10 நாளைக்கு முன்னாடி பிறந்தவர், எனக்கு ஒரு 7-8 நாளைக்கு முன்னாடி பிறந்தவர், இந்த பௌர்ணமி அமைப்புகளுக்கு மகர லக்னத்தில் பிறந்தவர் ஒருத்தர் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். அவருக்கு எனக்கு ஒரு 7 நாள் தான் வித்தியாசம். மகர லக்னம். அவர் ஜோசியராக வரல, அவர் அரசியல் அமைப்புகளில் வந்திருக்கிறார். இப்படி ஒவ்வொன்றாக எந்த அமைப்பில் பத்ரயோகம் எப்போது வேலை செய்யும்? பத்ரயோகம் என்பது என்ன? புதனுடைய காரகத்துவங்களை அதிகப்படுத்தி கொடுத்தல், புதனுடைய அறிவுத்தன்மையை அதிகப்படுத்தி கொடுத்தல். அப்ப லக்னம் என்பது என்ன? ஜாதகம் பார்ப்பதற்கு பல பலன் இருக்குதுங்க ஐயா. நான் ஒரு உதாரண ஜாதகமே போட்டுறேன். இந்த பாருங்க, இந்தாங்க, அருமையா ஜாதகத்தை போட்டுறேன். அருமையா ஜாதகத்தை போடுறேன். எப்படின்னா, அருமையா ஒரு ஜாதகம் பல பல பலன்னு பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற ஜாதகத்தை போடுறேன். லக்னாதிபதி உச்சங்க, எல்லாம் நடக்குதுங்க. இந்த இடத்துல ரேவதி, சரி ஐயா, இந்த ஜாதகம் பொள்ளாச்சி அனந்தகிருஷ்ணன் கேட்ட கேள்வி.
நல்லா இருக்கிறாரு, இளமையில் கஷ்டப்படுறாரு, பெரிய நடிகராக வர்றாரு, நடுப்பகுதியில் அபாரமாக வந்து தூக்கி விடுது, இளமையில் கஷ்டப்பட்டு பிறகு நல்ல விதமாக தூக்கி விடப்பட்டு அந்திம காலம் 50 வயதிற்கு பிறகு அவர் வறுமையில் கடுமையான கஷ்ட நஷ்டங்களில் போய் இறந்து போகிறாரே அப்படின்னு கேட்கறதுக்கான அமைப்பு பொள்ளாச்சி அனந்தகிருஷ்ணன். இவ்வளவு ஆழமான நம்முடைய மாணவர் இதை கேட்கவே கூடாது. அவருக்கே இப்படி இந்த கேள்வி கேட்குறீங்கன்னா எனக்கு வெக்கமாக இருக்குது, நான் உங்களுக்கு சரியாக சொல்லித்தரலன்ட்டு. இதெல்லாம் தசாபக்தி அடுக்குகளோடு. இப்போ இந்த ஒரு ஜாதகத்தை பாருங்கள், இந்த ஒரு ஜாதக அமைப்பை பாருங்கள். சூரியன் புதன் சுக்கிரன் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல ரேவதினே வச்சுக்குவோம், ரேவதி 4ஆம் பாகத்திலே வச்சுக்கிறோம். கேது எப்போ வருது? கேது வந்து 6 வருஷம் 7 வருஷம்னு வச்சுக்குவோம். ரேவதி 4ஆம் பாதம். சுக்கிரன் 27, சூரியன் 36 33, சந்திரன் 43, செவ்வாய் 50, ராகு 68. ஐயா நல்லா பாருங்க, லக்னாதிபதி உச்சம், லக்னாதிபதி பத்திர யோகத்தில் உச்சம், சூரியன் சுபத்துவம், பௌர்ணமி யோகம், எல்லாம் டாப் டக்கரா இருக்கு. ஜாதகத்தை பாருங்க, எவ்வளவு அருமையாக இந்த ஜாதகம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. எந்த விதத்திலையும் குறை சொல்ல முடியாத ஒரு நல்ல ஜாதகங்க. சூரியன் புதன் சுக்கிரன். சரி, இந்த இடத்துல கேது தசை, ராகு கேதுக்களை 6 12 போட்டுருவோமா? ராகு கேதுக்களை 5 கூட போட்டாங்க. ராகு இந்த இடத்துல, கேது 2 3 4 6 9 கிரகம் வந்துருச்சு. சரி, இந்த இடத்துல கேது தசையில் அவர், அதாவது புதன் தசை 1 வருஷம் மிச்சம் இருக்கிற நிலைமையில் ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாவத்தில் பிறந்திருக்கிறான்னு வைப்போம். சந்திராதியோகம் இருக்குது, பௌர்ணமி சந்திரன் இருக்குது, 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறாரு, 9ஆம் இடத்துல இருந்து குரு லக்னத்தை பார்க்குறாரு, குரு வந்து சூரியனை பார்க்குறாரு. எல்லா அமைப்புகளும் அட்டகாசமாக இருக்கின்றன. ஒரு மனிதர் இளமையில் கஷ்டப்பட்டோ ஏதோ ஒரு காலகட்டங்களில் ரொம்ப ஓஹோன்னு இருந்தவர் டப்புன்னு விழுந்துடுறார். எப்படிங்க? ரொம்ப ஓஹோன்னு இருந்தவர் டப்புன்னு விழுந்துடுறார். எப்படி? கடுமையான அமைப்பில் இருக்கிறார். ஒரு BMW காரில் போனவர் சைக்கிள் கூட இல்லாமல் பிச்சைக்காரனாக ஆயிட்டார். இப்படியும் இருந்திருக்கிறாங்க. அவர் யாரும் ஒருத்தர் ஆரம்ப காலத்தில் நம்ம தியாகராஜ பாகவதர் கூட இந்த மாதிரி தான். தங்கத்தட்டில் சாப்பிட்ட தியாகராஜ பாகவதர் கடைசியில் வந்து எல்லாவற்றிலும் வறுமையில் இருந்தார். தங்கத்தட்டில் சாப்பிட்ட தியாகராஜ பாகவதர் மற்றும் அன்றைய காலகட்ட நடிகர்கள் இன்றைக்கும் நூற்றுக்கணக்கான கோடிகளை சம்பாதித்தவர்கள் எல்லாருமே. உதாரணங்க, அனில் அம்பானின்னு இன்னைக்கு ஒருத்தர் இருக்கிறாருங்க. முகேஷ் அம்பானியோடைய கூட பிறந்த தம்பிங்க. அவர் இன்றைக்கும் சரிஞ்சிடலை, ஏன்னா அவங்க அண்ணன் வந்து வலுவாக தான் இருக்கிறார். இன்றைக்கும் அனில் அம்பானி கண்டிப்பாக BMW காரில் தான் போகிறாரு, உயர்தரமான வீட்டில் இருக்கிறாரு, உயர்தரமான இதில் இருக்கிறாரு. ஏன்னா கூட பிறந்தவன் நல்லா இருக்கிறதுனால, 11ஆம் பாவகம் நல்லா இருக்கிறதுனால, செவ்வாய் வலுவாக இருக்கிறதுனால அந்த அனில் அம்பானி எல்லா வகையிலையும் அண்ணனுடைய இதில் சப்போர்ட்டில் நல்லாவே இருக்கிறாரு, நல்லாவே இருப்பார். ஆனால் அவருடைய தொழில் நிலைமை என்ன? அவர் திவாலானவர், திவால் நோட்டீஸ் கொடுத்தவர். அவரால் இனிமேல் தொழில் பண்ண முடியாது. சரி, இப்போ பொள்ளாச்சி அனந்தகிருஷ்ணன் கேட்டிருக்கின்ற கேள்வி, இளமையில் கஷ்டப்படுறாங்க, நடுப்பகுதியில் நல்லா இருக்கிறாங்க, அந்த நடுப்பகுதி தாண்டியதற்கு பிறகு வறுமையில் கஷ்டப்படுகிறார்களே, இதற்கும் எந்த விஷயத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இந்த கேள்வியை பொள்ளாச்சி அனந்தகிருஷ்ணன் கேட்டிருக்க கூடாது. இந்த இடத்துல பாருங்க, லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறது. லக்னாதிபதி பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார், சுக்கிரனும் வலுவாக இருக்கிறார், சூரியன் வலுவாக இருக்கிறார், லக்னம் குருவின் பார்வையில் இருக்கிறது. புதன் தசை ஆரம்பத்தில் அவர் பிறந்தார். அதற்கடுத்து கேதசை சுக்கிரதசை 27 வருஷம். இந்த 27 வருஷத்தில் நீச்ச சுக்கிரன் வச்சுக்கலாமா? முதல் பகுதி கிட்டத்தட்ட என்ன நடக்கும்? 17 வயசு வரைக்கும் நீச்சனாக இருக்கின்ற இந்த காரணத்தினால் தன்னுடைய முதல் பகுதியில் ஆதிபத்திய அமைப்புகளை கொடுக்க முடியாமல் இந்த கற்பனை ஜாதகர் 17 வயது வரைக்கும் தன்னுடைய இளமையில் அப்படி ஒன்றும் பெரிய இதில் இருக்க மாட்டார். ஏன்னா பிறக்கும்போது 7 வயசு வரைக்கும் சனி கேது தொடர்பு கொண்ட கேது நடக்குது. நான் ஒரு உதாரண ஜாதகம் போட்டிருக்கேன், ஆனால் அந்த உதாரண ஜாதகத்தையும் எவ்வளவு அழகாக உங்களுக்கு புரியும்படியாக போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத பொள்ளாச்சி அனந்தகிருஷ்ணன் உள்பட எல்லாரும் பார்க்கணும். இந்த ஜாதகம் பார்ப்பதற்கு பல 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 பலன்னு தெரியுது. தசாபுக்திகளே அனைத்தையும் தீர்மானிப்பன. தசாபுக்திகளை வந்து கவனமாக அப்படியே கணக்கெடுக்க தெரிந்து விட்டால் எந்த தசை, எந்த புக்தி, எந்தெந்த புக்திகள், எந்தெந்த தசைகள், என்னென்ன நிலைமையில, என்னென்ன வயசுல திருப்ப 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 அதான் மாணவர்களுக்கு நான் அடிச்சுக்கிறேன். பருவத்தில் வரக்கூடிய தசை, சனி தசை கிழட்டு வயசுல வந்தா பரவாயில்ல, தப்பு இல்லை. ஏன்னா சனி நொண்ட வைக்கிறவன். பருவத்தில்
இளம் பருவத்தில் வந்தா பைக்கிலிருந்து கீழே விழுந்து காலை உடைக்க வைப்பான், அல்லது பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி போலீஸால கூட காலை உடைக்க வச்சு நொண்ட வைப்பான் சனி. அதே சனி 60-70 வயதுக்கு மேலே வந்தால் பாத்ரூமுக்குள்ளே விழுந்து டீசெண்டாக காலை நொண்ட வைப்பார், அல்லது வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு நடக்க வைப்பார். மாணவர்களுக்கு பருவம் எந்தெந்த பருவத்தில் எந்தெந்த அமைப்பு நடக்கணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அப்போ இந்த இடத்துல ராதாகிருஷ்ணன் பொள்ளாச்சி அனந்தகிருஷ்ணன் கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்விக்கு 7 வயது வரைக்கும் இந்த கற்பனை ஜாதகத்தில் செவ்வாய் சனியின் அமைப்பில் இருக்கக்கூடிய நீச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கேது கடுமையான வறுமையை 7 வயது வரைக்கும் இந்த குழந்தைக்கு கொடுத்து, அதற்கு பிறகு 10 வருஷம் முதல் 10 வருடங்கள் 17 வயசு வரைக்கும் நீச்ச சுக்கிரன், திக்பலம் பெற்ற சுக்கிரன், வேறு சுப தொடர்புகள் எதுவும் இல்லாமல் நீச்சபங்க அமைப்புகள், சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், குட்டி சுக்கிரன் என்பதன் அடிப்படையில் 17 வயசு வரைக்கும் தொந்தரவுகளை கொடுத்து 17 வயதிற்கு பிறகு 27 வயசு வரைக்கும் அப்படியே ஒரு ஃபவுண்டேஷனை கொடுத்து நீங்கள் கேட்ட மாதிரியே ஒரு நடிகனோ என்னமோ ஆக்கி, ஏதோ ஒன்று, இந்த கற்பனை ஜாதகம் தானே, ஒரு நடிகனோ என்னமோ மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஆகி ஒரு உட்கார வைத்து, குருவின் பார்வை பெற்ற சூரியன் தானே பௌர்ணமி சந்திரனாக இருந்து சுப தொடர்புகளை மட்டும் பெற்றிருக்கக்கூடிய சந்திரனுடைய இந்த 16 வருஷத்துல உச்சபட்ச புகழ் கொண்ட ஒரு நடிகனாக்கி, உச்சபட்ச புகழ் கொண்ட ஒரு தொழிலதிபராக்கி, உச்சபட்ச புகழ் பெற்ற ஒரு வெற்றியாளனாக இவரை ஆக்கி, அன்பு மாணவர்கள், இது ஒரு பெரிய முக்கியமான சூட்சுமம். சிம்பிளா அனந்தகிருஷ்ணன் கேள்வி கேட்டு போயிட்டார். ஆரம்பத்தில் எப்படி இருக்கிறார், நடுவில் எப்படி இருக்கிறார், பாக்கி கீழே போயிட்டு தர்த்தரனா இருக்கிறார், ரோட்டில் தெரிகிறார், வாழ்க்கையில் கண்ணால் பார்க்குறோம். இன்றைக்கும் உச்சத்தில் இருந்த 20 ஆண்டுகள் திரைத்துறையில் கடுமையான அமைப்பில் இருந்தவர்கள் இன்றைக்கு ஒரு சிலர், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, நான் யார் தெரியுதுங்களா, ஒரு குவார்ட்டர் வாங்குங்க அப்படின்னு டாஸ்மாக் வாசலில் நின்று குவார்ட்டர் வாங்கக்கூடிய காட்சி இன்றைக்கும் சென்னையில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதிலிருந்து சிலர் மீண்டு வந்துட்டாங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய நடிகரை பற்றி நான் கேள்விப்பட்டது, ரொம்ப பெரிய கஷ்டம். இப்போ அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ரெக்கவர் ஆகிருக்கிறார். இந்த மாதிரியான அமைப்பு தான். இப்போ இந்த மாதிரியான நிலைமையில் 27 வயசுக்குள்ள ஒரு துறையில், திரைத்துறையில் ஏதோ ஒரு துறையில் ஸ்டாண்ட் ஆகிட்டு 43 வருடங்கள் சூரிய சந்திர தசையில் குரு தொடர்பில் இருந்த சூரியன், சுக்கிர தொடர்பில் இருந்த சந்திரன், தானே பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருந்த இந்த சந்திரனுடைய 43 வயசு வரைக்கும் சக்சஸ் ஆன இந்த ஒரு ஜாதகர் டபார்னு இந்த லக்னத்திற்கு ஆகாத கிரகமான பாபத்துவமான 6ஆம் இடத்தை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய சனியின் தொடர்பை பெற்று இருள் ராகு அமைப்பை பெற்றிருக்கின்ற இந்த செவ்வாதசை வந்த உடனே என்ன நடக்கும்? அனந்தகிருஷ்ணன் பதில் சொல்லுங்க, என்ன நடக்கும்? டொப்புன்னு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்திலிருந்து கீழே விழுவார். ஒரு மனிதன் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கும் வலிமையான தசா அமைப்புகள் வரணும். வலிமையான தசா அமைப்புகள் கண்டினியூவாக நடக்கணும். பரம்பொருளோட கருணை அதுதான். நல்லா இருந்தாலும் எல்லா லெவல்லையும் இப்போ இந்த மாதிரியான ஜாதகத்துக்கு எப்பெல்லாம் செவ்வாறாகும், ஒரு முக்கியமான ஒருத்தர் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தற்செயலாக ஒரு முக்கியமான ஒரு சகோதரி, ஒரு சகோதரி, முக்கியமான ஒரு சகோதரி, எனக்கு நெருக்கமான சொந்தக்கார சகோதரி, அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவருடைய கணவருடைய ஜாதகத்தை பார்த்தோன்னே, எம்மா கவனமாக இருமா, அவன் கும்பராசி, இன்னும் ஒரு 3 வருஷம்தான், 3 வருஷத்துக்கு அப்புறம் கணவருக்கு கடுமையான பிரச்சனைகள் வரும். இப்போ அவன் கணவர் ரொம்ப நல்லா இதாக இருக்கிறாரு, உச்சத்தில் இருக்கிறாரு, இவருக்கு மிகப்பெரிய சரிவு வரும்னு சொன்னேன். இப்போ நான் சொன்னது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். கரெக்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி செவ்வாய் ராகு சந்திரன் இந்த மாதிரியான அமைப்புகள் ஆரம்பிச்சது. கும்பராசிக்காரர் அவர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மாதம் கோடிக்கணக்கில் சம்பாதித்து கொண்டிருந்த என்னுடைய தூரத்து உறவினரான அவருக்கு திடீர்னு பைபாஸ் அப்படி இப்படின்னு வந்தது. இப்போ வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிறார். இந்த மாதிரியான நிலைமை தான் அனந்தகிருஷ்ணனுக்கு இது புரியும் என்று நினைக்கிறேன். இத்தனை அமைப்புகளே 43 வயது வரைக்கும் நான் தான் உலகின் உச்சி என்று சொல்லப்படக்கூடிய இந்த அமைப்பு இந்த இடத்துல லக்னம் வேலை செய்யாதுங்களா? என்ன வேலை செய்யும்? இந்த இடத்துல தசாபக்திக்கு அடங்கின தான் இந்த லக்னாதிபதினு சொல்லியிருக்கிறேன்ல, லக்னம் வேலை செய்யாதா? இந்த இடத்துல லக்னாதிபதி உச்சம் தானே, லக்னாதிபதி வேலை செய்ய மாட்டாரா? லக்னாதிபதி என்ன வேலையை செய்வார்? டாஸ்மாக் வாசலில் போய் மற்றவனுக்கு குவார்டர் கிடைக்காது, இவருக்கு குவார்டர் கிடைக்கும். அதான் லக்னாதிபதியோட உயர்வு. தசாநாதனுக்கு லக்னாதிபதி கட்டுப்பட்டவன். சரிவுகள் இங்கே கடுமையாக இருக்கும். இந்த இடத்துல முக்கூட்டு பாவத்துவம் செயல்படுகிறது. 6ஆம் இடம், 6ஆம் அதிபதி 7 வருஷம் மட்டும்தான் 6ஆம் அதிபதி. ராகுவை எங்கே போட்டிருக்கேன்?
அதே 6ஆம் இடத்துல போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஒரு மிதுன லக்னக்காரருக்கு இப்படி ஒரு சூழல் இருந்தால் அவருக்கு செவ்வாய் தசை 25 வருஷம்னு அர்த்தம். அவருக்கு செவ்வாய் தசை 25 வருஷம். புரியுதா? 25 வருஷம் செவ்வாய் தசை. எல்லாருக்கும் செவ்வாய் தசை 7 வருஷம். இவருக்கு மட்டும் செவ்வாய் தசை 25 வருஷம். எப்படி தேறுவார்? 40 வயது 43 வயதிலிருந்து 68 வயது வரைக்கும் இந்த மாதிரி எவ்விதத்திலும் சுபத்துவம் கிடைக்காத கடுமையான சரிவுகளை கொடுக்கக்கூடிய 6ஆம் பாவகத்தை அப்படியே பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய 6, 12ஆம் இடங்களை இயக்கக்கூடிய இந்த இடத்துல 11 எங்கவே எங்காது. 11க்கு 8ல் தானே மறைஞ்சிருக்கிறார் செவ்வாய். 11ஆம் பாவகத்திற்கு 8ல் தானே செவ்வாய் இருக்கிறார். இந்த இடத்துல என்ன நடக்கும்? ராதாகிருஷ்ணன் அனந்தகிருஷ்ணன் தயவு செய்து உங்களுடைய இந்த அமைப்பு இது ஒரு சென்சிட்டிவான அமைப்பு. ஜாதகம் எவ்வளவுதான் யோகம் இருக்கு. அப்ப லக்னாதிபதி என்னதாங்க செய்வாரு? புதன் யாருடன் சேர வேண்டும், யாருடன் சேரக்கூடாது? புதன் யாருடன் சேர வேண்டும், வேண்டும் கூடாது. இதான் உண்மையிலே தலைப்பு. இப்படித்தான் நம்ம ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு கிரகமும் யாரோட சேரணும், யாரோட சேரக்கூடாது. புதன் பௌர்ணமி சந்திரனுடன் சேரவே கூடாது. ஏன்? பதில் சொல்லுங்க, சொல்லுங்க. புதன் ஏன்? 2-3 செகண்ட்ல பதில் சொல்லிடணும். புதன் பௌர்ணமி சந்திரனுடன் சேரவே கூடாது. ஏன்? மாணவர்கள் எல்லாம் 10 செகண்ட் தான் டைம் தருவேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பதில் சொல்லுங்க எல்லாரும். புதன் பௌர்ணமி சந்திரனுடன் சேரக்கூடாது. ஏன்? சொல்லுங்க. யார் யார் சொல்லிருங்க பதில் இருக்கிறேன். புதன் ஒரு குட்டி கிரகம், அதனால் சேரக்கூடாது. லக்ஷ்மி அம்மா சூப்பர் பதில். அதீத சுபத்துவம் ராதாகிருஷ்ணன். அப்பா பாப்பா பாப்பா. புதன் பௌர்ணமி சந்திரனோடு சேர்ந்தால் அதீத சுபத்துவம். சே ராதாகிருஷ்ணன் எங்கேயோ போயிட்டீங்க. லக்ஷ்மி அம்மா எங்கேயோ போயிட்டீங்க. அப்படியா? கே திவாகர் கண்ணையன். ஓஹோ, நீங்கள் அப்படி சொல்கிறீங்களோ? சரி இருங்க. விக்னேஸ்வர் சரி பார்ப்போம். சரி வெங்கடேஷ் இருங்க இன்னும் கொஞ்சம் பதிலாம் வரட்டும். புதன் ஒரு குட்டி கிரகம். புதனுக்கு சந்திரனை பிடிக்காது. ராஜாராம் பா, புதனுக்கு சந்திரனை பிடிக்காதனால அவர் பௌர்ணமி சந்திரன் கூட சேரக்கூடாது. புதன் பௌர்ணமி சந்திரனோட சேர்ந்தால் அவருக்கு பிடிக்காது, அதனால சேரக்கூடாது. சரி. தீபா வெங்கட் புதன் சந்திரன் பகை, அதனால பௌர்ணமி சந்திரனோட சேரக்கூடாது. ராஜாராம் என்கே. சரி. மணி கோபிநாத் மோகன் நகரி தானே. சந்திரன் புதனை எதிரியாக நடிக்கக்கூடியவர், அதனால பிடிக்காது. பெங்களூர் வெங்கட்ராமன் தனக்கு பிடிக்காததால். பெங்களூர் வெங்கட்ராமன் ஐயா நீங்கள் அபோவ் 70 இல்லையா? 70 வயதுக்கு மேற்பட்டவர், அதனால அவருக்கு பிடிக்காதனால பௌர்ணமி சந்திரனோடு புதன் சேரக்கூடாது. அதீத சுபத்துவம். சி ரமேஷ். சுந்தரவடிவேலு ஐயா பகை, அதனால சுந்தரவடிவேலு. மலைங்கெல்லாம் தடிக்க விழுகிறது இந்த இடத்துல தான். சிரிப்பா. கிளாஸை கொஞ்சம் காமெடியாக தான் கொண்டு போக முடியுது இல்லை? சரி. சரி 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 போகிறோம். சரி. சி ரமேஷ் தாயை வெறுப்பவன். சுரேஷ் அம்மாவிற்கு மகனை பிடிக்காது. சரி சரி. மற்றவங்க பேர்லாம் வாசிக்க போகிறதில்ல, நிறைய பேர் உஷாராயிட்டீங்க. நிறைய பேர் உஷாராயிட்டீங்க. கொஞ்சம் உஷாராகி அப்புறம் தான் கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி. பத்மநாபன் டி பிடிக்காத தாய். சரி. ஸ்ரீரங்கநாதன் புதனுக்கு சந்திரன் பகை. பரவாயில்ல. பாரதி மங்கைநாதன் உஷாராயிட்டீங்க. சரி. விரிச்ச வலையில் விழுகிறீங்க பாருங்க. பெங்களூர் வெங்கட்ராமன் ஐயா கூட விழுந்துட்டார், தனக்கு பிடிக்காததால்கிட்ட. சுந்தரவடிவேலு விழுந்துட்டார். ஐயா பௌர்ணமி சந்திரனோடு எப்போவுமே அவர் சேர முடியாது. போகிறோம். நிறைய பேருக்கு டக்குன்னு தலை சுத்தம், கவுத்திட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. போங்க, இன்றைக்கி ஒரு காமெடியாக கிளாஸை கொண்டு போவோம். பௌர்ணமி சந்திரனோடு அவர் சேர முடியாது அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. பௌர்ணமி சந்திரனோடு ஏன் சேரக்கூடாதுன்றதை உங்களுக்கு டக்குன்னு இது வந்து ஒரு இதாக கேட்டேன். புதனோட கிளாஸில் புதனுடைய டைமிங் சென்ஸ் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, புதனை பற்றி உங்களுக்கே புரியணுன்றதுக்காக கேட்டேன்.
எப்போ சந்திரனுக்கு பகை அம்மாவுக்கு பிடிக்காது, அவருக்கு பிடிக்காது, இவருக்கு பிடிக்காதுன்னு சொன்னீங்களோ அதெல்லாம் நீங்கள்லாம் சிரிக்கணும். இப்போ வெட்கப்படணும். உண்மையை சொல்லப்போனால் புதன் தான் அந்த டைமிங் கிரகம். ஒரு டைமிங்கில் டக்குன்னு அது எப்படி உடனே உங்களுக்கு மனசு வந்துடணும். பௌர்ணமி சந்திரன் கூட அவர் எப்படி சேருவார்? பௌர்ணமி சந்திரன் கூட வானியல் ரீதியாக அவர் சேரவே முடியாதுன்னு வரணும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 20% பேர் பகை அப்படி அந்த மாதிரி போயிட்டீங்க. ஆனால் கொஞ்சம் ஒரு முதல்ல யாரும் நிறைய பேர் கமெண்ட் கொடுக்கல, அதுக்கப்புறம் கொஞ்சம் உஷாராகி தான் கமெண்ட் கொடுத்துருக்கிறீங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்லை. நான் ஒரு காமெடிக்காக கேட்டேன். புதன் யாருடன் சேர வேண்டும், சேரக்கூடாது? பௌர்ணமி சந்திரனோடு அவர் எப்போவுமே சேர முடியாது. அமாவாசைக்கு அருகே இருக்கக்கூடிய சந்திரனோடு தான் அவர் சேருவார். ஏன்னா சூரியனும் புதனும் சுக்கிரனும் முக்கூட்டு கிரகங்கள் என்பதன் அடிப்படையில் சூரியனோடு இருக்கும் பொழுது பௌர்ணமிக்கு எதிரே தான் புதன் இருக்க முடியும், பௌர்ணமிக்கு எதிரே தான் சூரியன் இருக்க முடியும், பௌர்ணமிக்கு எதிரே தான் சுக்கிரன் இருக்க முடியும் என்கின்ற நிலைமையில் பௌர்ணமி சந்திரனோடு இந்த 3 கிரகங்களும் சேருவது என்பது இயலவே இயலாத ஒன்று, வானியல் ரீதியாக நடக்காத ஒன்று. தயவுசெய்து எதுவும் மனசில் தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த டைமிங் சென்ஸை குறிக்கிற காரக கிரகம் புதன். நீங்கள் எல்லாத்துலேயும் இந்த இதில் சென்சிட்டிவாக இருக்கிறீங்களான்றதை நீங்களே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புதன் வலுத்து இருக்கிறதா என்பதை பொத்துங்களுங்க. புதன் யாருடன் சேர வேண்டும், யாருடன் சேரக்கூடாது? புதனுக்கு சுபராக இருக்கக்கூடிய கிரகம் என்ன? சுக்கிரனோடு மட்டும்தான் அவர் சேரலாம். வேற யாரு கூட அவர் சேரக்கூடாது. சூரியன் கூட அவருக்கு 2ஆம் நிலை தான் சுபத்துவத்தின் அடிப்படையில். ஐயா, சூரியன் புதன் சேர்க்கை 1-4-8 பார்த்தீங்கன்னா இந்த புதாதித்ய யோகம் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்களே, தயவுசெய்து இந்த யோகங்களுக்குள்ளெல்லாம் மாணவர்கள் போயிடாதீங்க. நான் ஒரு தனிப்பட்ட ஆசான், ஒரு தனிப்பட்ட வாத்தியார், தனிப்பட்ட குரு. 15-20 வருடங்களாக என்னுடைய இளமை பருவத்தை கண்ட குப்பைகளை படித்து யோகம் என்கின்ற பெயரில், தோஷம் என்கின்ற பெயரில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போகிறாருன்னு தன்னுடைய அனுபவங்களை தன்னைத்தானே மேதைகளாக நினைத்து கொண்டிருக்கின்ற பெரும்பகுதி 70% குப்பைகளான நூலை படித்து தள்ளி போய் அங்கே போய் இங்கே போய் கெஞ்சி கதறி கிணத்துல விழுந்து அங்கே விழுந்து இன்றைக்கு ஓரளவிற்கு தெளிந்த மனிதனாக, எல்லாருனாலையும் ஃபுல்லாக தெளிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது, வாழ்நாள் பத்தாது, ஒரு 80-90 வயசு வரைக்கும் இருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் அனுபவம் எனக்கு வரும், இன்னும் கொஞ்சம் ஜோதிடத்தில் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். ஆனால் நான் 15-20 வருஷத்துக்கு முன்னாடி தடுமாறி போன சில விஷயங்களில் தான் நீங்கள் போகக்கூடாதுன்றதுக்காக யோகங்களை கவனிக்காதீர்கள், யோகங்கள் என்பது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்ன வேணாம். என்னுடைய உங்கள் ஜாதகமா யோக ஜாதகமா என்கின்ற 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின அந்த புத்தகம் எழுதினதை விட இன்றைக்கு உங்கள் ஆசான் சரியான அனுபவசாலியாக ஒரு சில சதவிகித கூடுதல் அறிவுள்ளவனாக இருக்கிறேன். காலம் ஒரு மனிதனை கடுமையாக மெருகேற்றும். காலம் ஒரு மனிதனை கடுமையாக மெருகேற்றும். போன 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆதித்யன் இப்போது நான் இல்லை, அடுத்த 10 வருடம் நான் கண்டிப்பாக இல்லை. அந்த மாதிரியான ஒரு அறிவு அமைப்புகள் படிப்படியாக மேம்படத்தான் செய்யும். ஆக எந்த ஒரு சூழ்நிலையிலும் புதன் யாருடன் சேர வேண்டும்? புதன் சேருவது என்பது யோகம், இணைவு என்பது யோகம். இந்த இணைவு என்கின்ற யோகத்திற்கு கண்டிப்பாக வந்துட வேண்டாம். புத ஆதித்ய யோகம் 1-4-8 இருந்தால் புதாதித்ய யோகம் அப்படி இப்படின்னு வரும். சூரியனும் புதனும் எப்போவுமே சேர்ந்தா இருப்பாங்க. வருஷத்தில் 90 நாள் சேர்ந்தானே இருப்பாங்க, வருஷத்தில் 300 நாள் சேர்ந்தான் இருப்பாங்க. அவங்க எல்லாம் புத்திசாலியான்னு பார்த்தா கடுமையான முட்டாளாக அதில் இருப்பார். அதனால அந்த சேர்க்கையெல்லாம் எடுத்துக்காதீங்க. புதன் சுக்கிரன் சேர்க்கை எப்போவுமே நல்லது. அவருக்கு சுக்கிரனை ரொம்ப பிடிக்கும், சுக்கிரனை ரொம்ப பிடிக்கும். அந்த சுக்கிரனோட தான் அவர் தெரியணுன்றது அவர் தலை எழுத்து. எங்கே போனாலும் சுக்கிரனோட கூடிக்கிட்டு தான் தெரியணும். நேற்று போட்ட பிரீமியம் வீடியோவில் சுக்கிரன் இங்கே இருப்பார், புதன் இங்கே இருப்பார். இந்த மாதிரியான பெக்கூலியர் அமைப்புகளை தவிர்த்து புதன் சுக்கிரன் இணைவு பெரும்பாலும் நன்மை, புதனுக்கு நன்மை. உச்ச புதனாக இருந்தால் சுக்கிரனுக்கு நன்மை. அந்த நீச்சபங்க ராஜயோக தத்துவங்களை மட்டும் வச்சுக்கோங்க. புதனை சுபத்துவப்படுத்துவது இது. ஆனால் பெரும்பாலும் புதன் தனித்தே இருக்க வேண்டும். சரி, குருவோடு புதன் சேர்ந்தால் குருவின் தனித்தன்மை புதனுடைய தனித்தன்மை பாதிக்கப்படும். இதைத்தான் நிறைய பேர் புரிஞ்சிக்காம போறீங்க. என்னையா இருந்தாலும் ஜோசியத்தை தலைகளா சொல்றான்னு கடந்த காலங்களில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட சில விஷயங்கள்ல இருந்து இன்னும் அந்த அமைப்பு அப்படியே போகாததினாலும் எழுத்தில் வந்துவிட்ட அத்தனை அமைப்புகளும் அப்படியே ஒரு இதுதான் நான் சொல்றதுதான் கரெக்டு, ஏற்கனவே எழுதுன எங்கள் தாத்தா எழுதுனதான் கரெக்டுன்ட்டு ஒரு முட்டாள்தனமான குரு பக்தி இங்கே இருக்கு. குரு முட்டாள்னா நானும் முட்டாள் தான். எந்த சூழ்நிலையிலையும் குருபக்தி இருக்க வேண்டியது தான். ஆனால் தெளிவான அப்டேட்டிங் ஆனால் ஜோதிடத்தில் கண்டிப்பாக இருக்கணும். நானே சொன்னால் கூட நீங்கள் நம்பக்கூடாது.
அப்படிலாம் ஒரு ஜெராக்ஸ் மாணவர்களை நான் உருவாக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. என்னுடைய மாணவர்கள் சுயமாக சிந்திக்க வேண்டும். சுயமாக சிந்தித்து இவர் சொல்கிறது கரெக்டு தானா இல்லை இவர் எதனா மிகைப்படுத்துகிறாரா. ஆனால் மாணவர்களுக்கு நான் ஒரு தெளிவான உறுதியை தர்றேன். ஜோசியத்தில் நான் எப்போவுமே போய் சொல்ல மாட்டேன். எந்த ஒரு விஷயத்தையும் நான் மிகைப்படுத்தி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் மனதின் ஆழத்திலிருந்து உண்மையாக சொல்லித் தருகிறேன். உண்மையாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எனக்கு அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கடத்தியே ஆக வேண்டும் என்பதற்காக நான் அந்த இடத்துல சொல்லித்தர்றேன். அதனால் நான் எந்த ஒரு விஷயத்தையும் மிகைப்படுத்த மாட்டேன். இயல்பாகவே ப்ரெடிக்ஷனில் கூட நான் மிகைப்படுத்த மாட்டேன். என்கிட்ட இத்தனை ஆயிரம் பேர் ப்ரெடிக்ஷன் கேட்டிருக்கிறாங்க. எங்கேயாவது நான் ஒரு இடத்துல மிகைப்படுத்தி நீ அப்படி இருப்ப இப்படி இருப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். உள்ளதை உள்ளபடியே சொல்ல வேண்டியது தான் ஜோதிடம். ஆனால் அந்த உள்ளதை உள்ளபடியே உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் இல்லையா? அந்த அமைப்பின் அடிப்படையில் நான் இப்போது குருபுதன் சேரக்கூடாதுன்னு சொல்கிறேன். யார் ஏற்றுக்கிறீங்க? அந்த ஜோசியருக்கு குருபுதன் சேர்ந்திருக்கு. ஜோசியரே இல்லையா? ஜோதிடத்துடைய படிநிலை உங்களுக்கு புரியலைன்னு அர்த்தம். ஜோதிடம் எல்லாருக்குமானது. ஜோதிடத்திலையும் இப்போதைக்கு சமூக ஊடகங்களின் காரணமாக ஒரு புரட்சி ஏற்பட்டு கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லுவேன். குருபுதன் பெரிய ஒரு ஜோசியருக்கு குருபுதன் சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அவருக்கு என்ன ஏற்கனவே சொல்லிட்டு போனது மட்டும்தான் தெரியும், மற்றது புதுசாக அவருக்கு தெரியாது. குருபுதன் சேர்க்கை இருக்கின்றது என்றால் நீங்கள் அரைத்த மாவையே அரைக்கிறீர்கள் என்று அர்த்தம். குருவை புதன் பார்த்தாலும் சரி, குருவை புதன் சேர்ந்துக்கிட்டாலும் சரி, புதனுடைய காரகத்துவங்களை பற்றி மட்டும் பேசுவோம். ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கின்ற, ஏற்கனவே சொல்லிக் கொடுத்திருக்கின்ற ஒரு விஷயத்தை அப்படியே எடுத்து கடத்துகிறீர்கள் என்ற அர்த்தம். சுயமாக நீங்கள் சிந்திக்கவில்லை என்ற அர்த்தம். குருபுதன் சேர்க்க போன நூற்றாண்டில் இருந்த பெரிய ஜோதிடர்களுக்கெல்லாம் குருபுதன் சேர்க்க பெரிய ஜோதிடர்களாக சொல்லப்படுகிறது. ஆழமாக யோசித்தீர்களே ஆனால் தாத்தா சொன்னதை முப்பாட்டன் சொன்னதை அப்படியே கடத்தியிருப்பாங்களே தவிர புதுசாலாம் ஒன்றும் இருக்காது. இதே சனி புதன் சேர்ந்து விட்டது, சனி புதன் சேர்ந்துருச்சு, சனி புதன் பார்த்துருச்சு, தவறாக சொல்கிறீர்கள் என்ற அர்த்தம். தவறாக சொல்லி ஒன்றை நம்ப வைக்கிறீர்கள் என்ற அர்த்தம். புதன் விஷயத்தில் தான் புதனை பற்றி பேசணும். புதன் விஷயத்தில் நான் சொல்ல போகிற நுணுக்கத்தை மிகப்பெரிய அளவில், சனி புதன் சேர்க்கை என்பது சில காலத்திற்கு ஏதாவது ஒன்று நீங்கள் சொன்னால் நீடிக்கலாம், ஆனால் அது பல காலத்திற்கு நீடிக்காது. சனி புதன் சேரவே கூடாது. ஒவ்வொன்றாக வருவோம். குருபுதன் சேர்க்கை ஏற்கனவே சொல்லப்பட்டு இருக்கின்ற முப்பாட்டன்கள் சொன்ன அந்த விஷயத்திற்கு மேலே ஒன்றுமே இல்லை, அதை அப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தாலே போகிறோம் அப்படின்னு சேர்க்கக்கூடியது தான் இந்த குருபுதன் சேர்க்கை. நீங்கள் அப்டேட் ஆக மாட்டீங்க. உங்களுக்கு புதுசாக எதுவுமே மண்டையில் வராது. புதன் தனித்திருக்க வேண்டும், அல்லது புதன் சுக்கிரனோடு சேர்ந்திருக்க வேண்டும், அல்லது இந்த சுக்கிரனோடு சேர்ந்து சந்திர அதியோகத்தில் இருக்க வேண்டும். இதுதான் முழு முதல் நல்ல அமைப்பு. சூரியன் புதன் சேர்ந்திருப்பது, மிக நெருங்கி இருப்பது, புதனை அப்படியே செயல்பட விடாமல் புதனுடைய சூரியனுடைய வாடை அடித்து சூரியனை வலுப்படுத்தி புதனை டல்லடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. புதன் குரு சேரக்கூடாது. புதனுடைய தனித்தன்மைகள் எல்லாம் காலியாயிடும். எத்தனை பேருக்கு புரிய போதோ தெரில. படிநிலை அமைப்புகளை சொல்லிக்கிட்டு இருக்கேன். குரு புதன் சேரக்கூடாது, குருவை புதன் பார்க்கக்கூடாது. அப்போ என்ன நடக்கும்? சித்தர்களுக்கு மிஞ்சி, ஜோதிடர்களுக்கு மிஞ்சி, பராசரருக்கு மிஞ்சி, வராகவீரருக்கு மிஞ்சி புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்படிலாம் நினச்சிருந்தோம்னா பெட்ரோல் கிடச்சிருக்காது, பிளாஸ்டிக் கிடச்சிருக்காது, ராக்கெட்டை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இன்னும் புஷ்பக விமானத்தில் அனுமார் வானத்தில் பறந்தாருன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கணும். இன்றைக்கி ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஒவ்வொரு தலைமுறையும் தன்னுடைய தலைமுறையை விட அதிகமான புத்திசாலித்தனமானது. என்னை விட என் மகன் புத்திசாலி, என் மகனை விட என்னுடைய பேரன் புத்திசாலி, என்னுடைய தாத்தாவை விட நான் கண்டிப்பாக புத்திசாலி. இந்த அப்டேஷன் மாணவர்களுக்கு கண்டிப்பாக புதன் வகுப்பில் வந்தே தீர வேண்டும். ஆகவே தொட்டாட்சி நீங்கியாக இருக்காதீர்கள். என்னுடைய மாணவர்கள் எப்படி என்னை விட புத்திசாலி ஆவீர்கள் என்பதை நான் தெள்ளத் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறேனோ அதைப் போலவே நீங்கள் புதனுடைய விஷயத்திலையும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். படிநிலை அமைப்புகளில் என்னையா இருந்தாலும் மூல நூல்களில் இல்லாத எல்லாத்தையும் வேற மாதிரி சொல்கிறாரு. ஆழமாக சிந்தியுங்கள். மூல நூல்கள் என்று சொல்லப்படவை கூட அப்டேட் ஆகப்பட வேண்டியவை அப்படிங்கிறது உங்கள் மனசில் தெரியும். ஆக இந்த இடத்துல புதன் குரு சேர்க்கை புதனை இயல்பாக சுதந்திரமாக புதிய கண்டுபிடிப்புகளை செய்ய விடாமல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இதுக்கும் விதிவிலக்கு இருக்கு. ஒட்டுமொத்தமாக புதன் சுபத்துவமாக இருக்கும்போது வேறு விதமான வானவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்கு ஒரே நேரத்தில் புதன் குரு சுக்கிரன் 3 பேரும் சேரணும். ஒரே நேரத்தில் புதன் சுக்கிரன் குரு, இது புதனுடைய அதீத சுபத்துவம். ஆனால் இது கூட ஜோசியத்துக்கு லாய்க்கு இல்லை, வானவியலுக்கு லாய்க்கு. இது கூட ஜோசியத்துக்கு லாய்க்கு இல்லை, வானவியலுக்கு லாய்க்கு. சரி, இந்த இடத்துல புதன் குரு சேருவது இல்லை, அப்டேட் ஆகாத புதனாக, ஆனால் புத்திசாலியான புதனாக இருப்பார்.
புதன் குரு மட்டும் சேர்க்கை அப்படிங்கிற நிலைமையில். புதன் செவ்வாய் சேரவே கூடாது. ஏன் புதன் செவ்வாய் சேரவே கூடாது? இது ஒரு வீடியோவே போடணும், யாரோட சேரணும் அது இது ஆன்லைன் கிளாஸாக நடத்திடுறேன். புதன் செவ்வாய் ஏன்னா சஷ்டாஷ்டக அமைப்புகளில் இருக்கக்கூடிய வீடுகள், மிதுனத்திற்கு விருச்சிகம் சஷ்டாஷ்டகம், கன்னிக்கு இவர் மேஷம் சஷ்டாஷ்டகம். புதன் செவ்வாய் சேரவே கூடாது. இந்த இடத்துல செவ்வாயை புனிதப்படுத்தி தனிப்புதனாக இருக்கும் பொழுது செவ்வாயை புனிதப்படுத்தி அவர் இங்கே வலுவிழப்பார். புதன் சனி சேரலாமா? கூடவே கூடாது. நண்பர் தானையா? நண்பர் தான், குடிகாரப்பைய நண்பன் தான், ஃப்ரெண்டு தான். புதனும் சனியும் நண்பன் தான், புதனும் சனியும் நண்பன் தான். புதன் சனி சேர்ந்துருக்கிறாங்கய்யா, நண்பன் தான், குடிகாரன், ரோட்டில் கூட சேர்ந்து அவன் குடிச்சிருக்கிறான், தோளில் கை போட்டுக்கிட்டு போவீங்களா பஜாரில்? யோசிப்பீங்கள்ல. நீங்கள் குடிக்கலை, நீங்கள் குடிகாரனே கிடையாது. சின்ன வயசுலேருந்து அவன் உங்களுக்கு ஃப்ரெண்டு. குடிச்சிட்டு ரோட்டில் திடுறவன், டே என்னடா அப்படின்னு வந்து கூப்பிட்றான், ஒன்றுமே பண்ண முடியாது, ஃபுல்லாக குடிச்சிருக்கிறான். வாடான்னு சொல்லிட்டு தோளில் கை போட்டுக்கிட்டு அப்படியே நடந்து போகிறான். ஒரு பெரிய அதிகாரி, அந்தஸ்து உள்ளவர், ஒரு காவல்துறை அதிகாரி அல்லது யூனிஃபார்ம்லேயே இருக்கிறாரு. உங்கள் கூட படித்தவர், உயரமாக படிச்சுட்டு உயர் அதிகாரத்தில் இருக்கிறாரு. அவர் அப்படியே உங்கள் கூட வந்து டே நீ வா அப்படின்னு கூப்பிட்றாரு. எனக்கு தெரியும். அப்போ அவர் தோளில் கை போட மாட்டாரா? சேர்ந்து நடந்து போக மாட்டோமா? நம்ம 2 பேரும் சேர்ந்து நடந்து போனால் எல்லாரும் பஜாரில் அவன் பார்க்குறானா இவன் பார்க்குறானா, ஊரில் எல்லாரும் பார்க்குறாங்களான்னு நினைப்பீங்கல்ல. உயர் அந்தஸ்து கொண்டவர். அதே நேரத்தில் குடிகாரன் உங்களை தோளில் கை போட்டுக்கிட்டு அப்படியே பஜாரில் நடந்து போனால் எவனாவது பார்க்காம இருக்கணுமே நினைக்கிறீங்களே. அது மாதிரி தான் புதனும் சனியும் சேரக்கூடாது. சனி நண்பர் தான், ஆனால் குடிகாரன் மொல்ல மாதிரி முடிச்சவிக்கி. அப்போ பாபத்துவத்தை அடையக்கூடிய அந்த புதனும் சனியும் சேர்ந்தால் அந்த இடத்துல என்ன நடக்கும்? புதன் தடுமாறுவார். புதனால் தன்னுடைய சொந்த இயக்கங்களை, சொந்த அறிவை உபயோகப்படுத்த முடியாமல் போய்விடும். குடிகாரனோடு சேர்ந்த புதன் என்ன பண்ணுவார்? டைவர்ட் பண்ணுவார். ஒரிஜினல் இதுதான்றதை இல்லாமல் ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு டைவர்ட் பண்ணுவார். ஜோதிடமாக இருக்கட்டும், புத்தியாக இருக்கட்டும், எல்லாத்துலையும் அப்படி தான். புதன் சனி சேரக்கூடாது. அதே மாதிரி புதனும் சனியும் பார்த்துக்கவும் கூடாது. ஒரிஜினல் ஜோசியம் வராது. இந்த மாதிரியாக புதன் சனி சேர்க்கை இருப்பவர்கள் தான் இல்லாத ஒன்றை, புதன் சனி பார்வை இருப்பது, புதன் சனி சேர்க்கை இருப்பது தான் இல்லாத ஒன்றை தானும் இருப்பதாக நினைத்து கொண்டு அவங்க ஏமாத்தலை. இந்த மாதிரி புதன் சனி சேர்க்கை இருக்கிறவங்க, புதன் சனி பார்வை இருக்கிறவங்க உண்மையிலே ஏமாத்தலை. ஆனால் அவங்க திசை மாறி போய் தான் நம்பி, தன்னை நம்பிய ஒருவரையும் குழப்புவார்கள் தான் சார்ந்த துறைகளில். நான் ஜோதிடத்தில் மட்டும் வரமாட்டேன். புதன் ஜோதிடத்திற்கு மட்டும் இல்லை, அறிவு சார்ந்த கிரகம் அது. ஒரு ஒவ்வொரு துறைகள்லையும் உயர்நிலை உச்சத்தில் அறிவாளர் இருக்கக்கூடியவனுக்கு புதன் கண்டிப்பாக வலுத்திருக்கும். புதனுடைய துறைகள் ஏகப்பட்டது. சாஃப்ட்வேரு, கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்டு, சிஏ, ஆடிட்டிங் எல்லாம் தானே. இன்றைக்கி நம்மளும் இருக்கிறோம். நம்மளை தவிர்த்து சாஃப்ட்வேரில் இருக்கிற இன்றைக்கி எனக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்டில் இதில் கமெண்ட் கொடுக்காத ஸ்டூடெண்ட்டுங்கள்லாம் ஆயிரக்கணக்கானவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். ஏன்னா ஆசையோடு பார்க்குறீங்க கிளாஸை, தேவையில்லாதனால கமெண்ட் கொடுக்குறதில்ல. நீங்கள் ஜோசியராக போகிறதில்லன்ற ஒரு நம்பிக்கைனால. கன்சல்டேஷனில் எப்படி ஆரம்பிக்கிறீங்க? ஐயா நான் உங்கள் கமெண்ட் கொடுக்காத மாணவனையா, ஏன் எனக்கு ஜோசியம் வேண்டாம், நான் என் பொண்டாட்டி பிள்ளைக்கு மட்டும் பார்த்துக்கிட்டா போகிறோம், நான் ஒன்றும் தொழிலாக வச்சுக்க போகிறதில்ல, நீங்கள் நடத்துகிற பாடத்தை மனசில் ஏற்றிக்கிறேன், எனக்கு பதிலாக யாரோ ஒருத்தர் சந்தேகம் கேட்பார். சந்தேகம் கேட்கின்றவர்கள், கமெண்ட் கொடுப்பவர்கள் தொழில்முறை ஜோதிடராக விரும்பக்கூடியவர்கள். இப்படியும் நல்லா பிரிக்கலாம். ஆக புதன் சனி சேர்க்கை என்பது எந்த ஒரு துறையிலும், புதன் சனி பார்வை என்பதும் புதன் சனி சேர்க்கை என்பதும் எந்த ஒரு துறையிலும் அந்த புதனுடைய அறிவு சார்ந்த அமைப்புகளை முழுமை பெறச் செய்யாத ஒன்று. ஒரு மெயில் அனுப்பிச்சவருக்கும் சேர்த்து தான், அவரும் மாணவர் தான், மாணவராக தான் இருக்கிறேன், புதன் சனி சேர்க்கை இவருக்கெல்லாம் இருக்கே அப்படின்னு கொடுத்துருந்தார். பார்த்தேன், புதன் சனி சேர்க்கை இருக்குது. முழுமையான ஜோதிடர்கள் இறந்து போனவரை பற்றி விமர்சனம் பண்ணுறது நல்லதில்லை. முழுமையான ஜோதிடம் என்பதற்கான அர்த்தம் வேறு என்பதை சம்பந்தப்பட்ட மாணவர் புரிந்து கொள்ள வேண்டும். முழுமையான ஜோதிடம் அப்படிங்கிறது என்னன்னா, நான் சொல்லிக் கொடுத்தாலும் உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தாலும் புரியணும். நான் இப்போது சொல்லிக் கொடுப்பது முழுமையான ஜோதிடம், வாழ்வியல் அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஜோதிடம், பெயரை மட்டும் சொல்லக்கூடிய ஜோதிடம் அல்ல. என்ன தொழில் பண்ணுவீங்க,
இந்த கல்யாணம் பண்ணுவீங்க. 12 பாவகங்களையும் இணைத்து 12 பாவங்களுக்கான சிறு வயதிலிருந்து வயது முதிர வரைக்கும் உங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை அறிவியல் பூர்வமாக, விஞ்ஞான பூர்வமாக, காரக ரீதியாக, ஆதிபத்திய ரீதியாக இந்த அமைப்போல நான் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய புதனின் பலத்தின் காரணமாக. ஆனால் புதன் சனி சேர்க்கை இருப்பவர்கள் இந்த மாபெரும் சாகரமான, மாபெரும் கடலான இந்த ஜோதிடத்தில் ஏதாவது ஒரு எளிய பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு வாழ்வியல் ரீதியாக தேவையில்லாத ஒரு விஷயத்தில் பெரியவர்களாக இருப்பார்கள். ஆர்வமாக இருக்கலாம், பிரச்சனமாக இருக்கலாம். எல்லா ஜோசியரா மாடு கண்ணு காணாது போயிடுச்சுங்க, எங்கே எப்போங்க கிடைக்கும்னு கேட்டு சோழி போட்டு பார்த்து கிழக்க 30 மைலில் இருக்கியா போயா அப்படின்னு சொல்கிறவர் ஜோசியர் கிடையாது. அவர் பிரச்சனைக்காரர். கேபி சிஸ்டமே பிரச்சனை சிஸ்டம். எத்தனை மணிக்கு? 2:30 மணிக்கு பஸ்ஸில் வருவார், 4 மணிக்கு நீங்கள் சந்திப்பீங்க. 4 மணிக்கு 2:30 மணிக்கு பஸ்ஸில் வருவார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது, பிரச்சனை சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஜோதிடம் தேவையா? அடுத்த வருடம் 3 வருடம் கழித்து இந்த அக்டோபர் மாதத்தில் ஒன்று போடுறேன். 2022 எனக்கு சொன்னீங்க ராகு உன்னுடைய லக்னம் இதுவாக இருந்தால் அந்த நேரத்தில் இது நடக்கும். 2022 நேற்று கண்கலங்க பேசிய ஒரு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட், நாளைக்கு அந்த வீடியோவாக போடுறேன். 2022 எனக்கு சொன்னீங்க குருஜி, நீ மகர லக்னமா தனுசு லக்னமான்ற கேள்விக்கு 2025 ஜூலை அல்லது ஆகஸ்ட் உனக்கு பதில் கொடுக்கும். 2025 ஆகஸ்டில் உங்கள் அப்பா ஏதாவது ஒரு விபத்தில் சிக்கினார்னா நீ தனுசு லக்னம். இப்படி ஒரு பதில் சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோவை போட போகிறேன். முந்தா நாள் அழுதுகிட்டே ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார், அப்பா ஆக்சிடென்ட் ஆகிட்டார். 2020 இதை விட பெரிய முக்கியம், 2022 நான் பேசின ஆடியோவை அப்படியே எனக்கு போட்டு காட்டுறார். நான் சொல்லியிருக்கிறேன் 2022 லக்கணம் தனுசு லக்கணமா மகர லக்கணமான்றதை நிரூபிக்கக்கூடிய அமைப்பு. 2025 ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதம் உன்னுடைய அப்பாவிற்கு விபத்து நடந்தால் நீ தனுசு லக்கணம், உனக்கு விபத்து நடந்தால் நீ மகர லக்கணம். அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அப்படியே அழுதுகிட்டே எனக்கு 3 நாளைக்கு முன்னாடி முந்தா நாள் அப்பாயின்மெண்ட்டில் பேசுகிறார். தம்பட்டம் அல்ல, இந்த மாதிரியான விஷயங்களில் மாணவர்கள் வந்துடணும். அழுதுகிட்டே பேசுகிறார், குருஜி அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, தோ இருங்க ஆடியோவில் போடுறேன். நீங்கள் 2022 எனக்கு ப்ரெடிக்ஷன் சொன்ன ரெக்கார்டிங் அதில் நான் பேசுகிறேன். நீ மகர லக்கணமா தனுசு லக்கணமான்றதை வரப்போகின்ற ராகுதசை சூரிய புக்தி தான் உனக்கு தீர்மானிக்கும். ஆகஸ்ட் அல்லது ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் அப்பாவுக்கு அந்த நேரத்தில் அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நீ தனுசு லக்கணம்னு பேசுகிறேன். இப்படி இந்த முழுமையான ஜோதிடத்தை அறிய செய்வது புதன். வாழ்வியல் சம்பவங்களை அறிய செய்வது புதன். வாழ்வியல் சம்பவங்கள்ன்றது என்னையா? ஜோசியத்தில் இது ரொம்ப டெப்தான கிளாஸாக இருக்கணுங்க. மாணவர்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன். வாழ்வியல் சம்பவங்கள் என்பது என்னை போலவே என்னுடைய மாணவர்கள் அப்படியே வரணும் அப்படிங்கிறது. எப்படி வரணும்? இந்த வயசில் உனக்கு கல்யாணம் ஆகும், உனக்கு மூத்த பிள்ளை இப்படி பிறக்கும், ஆம்பளை பிள்ளை முத பிறக்கும், பொம்பளை பிள்ளை 2ஆவது பிறக்கும், இந்த தொழிலில் இருப்பேன், இந்தந்த காலகட்டங்களில் கஷ்டப்படுவேன். என்னுடைய ப்ரொடக்ஷன் ஸ்டைல் என்ன? ஐயா இப்போ ரொம்ப சிக்கலில் இருக்கிறையா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லுவேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 2 வருஷம் பயங்கரமான சிக்கலில் இருந்தேன். அதுக்கப்புறம் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது இந்த 2 வருஷம் நீ சரியாக படிக்கலன்னுவேன். கன்ஃபர்மேஷனுக்காக ஆமாங்க ஆமாங்க ஆமாங்கன்னுவாங்க. பாஸ்ட்டை சொன்னதை நம்பினா ப்ரெசண்ட்டாக ஃப்யூச்சரை நம்ப போகிறாங்கன்றதுக்காக. இந்த மாதிரி உங்கள் வாழ்வியல் சம்பவங்களை அடுக்கடுக்காக சொல்வது தான் உண்மையான ஜோதிடம். பேரை சொல்வதோ 2:30 மணிக்கு வந்துடுவேன், 2:30 மணிக்கு வருவேன், வந்து நிப்பா பார், உங்கள் அப்பா 3 மணிக்கு வருவா பாருன்னு சொல்கிறதெல்லாம் ஜோசியம் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ஜோசியம் நகர மாட்டேங்குதுல்ல. கேபி சிஸ்டத்தை சொல்கிறேன். பிரச்சனத்தை அறிவதற்காகன்னு சொல்கிறாங்க. அது எத்தனை பேருக்கு பிரச்சனை பலிச்சதுன்றதை சொல்கிறாங்க. எந்த ஒரு நம்ம சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளில் நான் சொல்கிற மாதிரி கிரகங்களுடைய அந்த காரக ஆதிபத்திய சுபத்துவத்தின் அடிப்படையில் எல்லாம் ஒளிந்து கொண்டு, தொழில் ஒளிந்து கொண்டு, சம்பவங்கள் ஒளிந்து கொண்டு இருப்பதைப் போல எந்த ஒரு கேபி சிஸ்டத்தை அமைப்புலையும் சொல்ல முடியாது. சரி, அதை இப்போ விட்டுருவோம். இது எதுக்காக இது வரேன்னா, இந்த மாதிரியான புதன் சனி சேர்க்கை தேவையற்ற விஷயங்களில் ஒருவரை ஈடுபடுத்துமே தவிர நேர்கொண்ட பார்வையாக புதனுடைய காரகத்துவங்கள் எதற்கு உபயோகப்படுத்த வேண்டுமோ, அறிவு எதற்கு உபயோகப்படுத்த வேண்டுமோ அதற்கு உபயோகப்படாது. புதன் சனி சேர்க்க தேவையில்லைன்றது புரிஞ்சிருச்சா? புதன் யாருடன் சேர வேண்டும்? சேரக்கூடாது. புதன் சனியுடன் சேரக்கூடாது. புதன் செவ்வாயோடு சேருவது எதிரியோடு சேருவது, புதன் சனியோடு சேருவது நண்பனோடு சேருவது, குடிகார நண்பனோடு சேர்வது. புதன் செவ்வாய் சேர்க்கை அறிவு இருந்தும் கிரிமினலாக கொண்டு போகக்கூடியது. அது புதனுடைய ஸ்தான பலத்தை பொறுத்தது. புதன் செவ்வாய் சேர்க்கை எந்த இடத்துல? இந்த இடத்துல ஒரு விதமாகவும் இந்த இடத்துல ஒரு விதமாகவும் செயல்படும் இல்லையா?
புதன் செவ்வாய் சேர்க்கை இந்த இடத்துல ஒரு விதமாக, இந்த இடத்துல ஒரு விதமாக கண்டிப்பாக செயல்படும் இல்லையா? எப்படி செயல்படும்? நல்லா பாருங்க. இந்த இடத்துல செவ்வாய் அதீத தன்மையோடு இருக்கிறார், லக்னத்திற்கு ஏற்றார் போல. இந்த இடத்துல செவ்வாயோட புதன் போய் அப்படியே அடி வாங்குவோமான்னு கூனி குறுகி இப்படி குத்தினாலும் குத்தப்பறான் அப்படின்ட்டு உட்கார்ந்து இருக்கிறார். இந்த இடத்துல தெம்பா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். செவ்வாய் இந்த இடத்துல பயந்து கொண்டு இருக்கிறார். புதன் இந்த இடத்தில் பயந்து கொண்டு இருக்கிறார். கிரக சேர்க்கைகளை எப்படி அளவெடுப்பது? இந்த இடத்துல செவ்வாய் ஜம்முன்னு பார்த்துக்கிட்டு முறைச்சிக்கிட்டு இருக்கிறார் புதனை பார்த்து. இந்த இடத்துல புதன் செவ்வாயை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கிறார். வந்தேனா காலை வெட்டுவேன். இந்த இடத்துல வந்தேனா காலை வெட்டுவேன்னு சொல்றது செவ்வாய். இந்த இடத்துல வந்தேனா காலை வெட்டுவேன்னு சொல்றது புதன். ஆக ஒரு சேர்க்கை அமைப்புகளை கூட கிரகங்களுடைய முதலில் அந்த நட்பு பகை போன்ற உறவுகளோடு நீங்கள் அதை புரிந்து கொண்டு அதற்கு பிறகு கிரகங்களுடைய ஸ்தான பலம் என்கின்ற அமைப்போடு யார் ஆட்சி, யார் உச்சம், யார் பகை, யார் நீச்சம் என்பதாக நீங்கள் அங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஆக செவ்வாய் புதன் சேர்க்கை எந்த இடத்திலும் நடப்பது கிளாஸ் புதனுக்குன்றதுனால எந்த இடத்திலையும் செவ்வாய் புதன் சேர்க்கை இருப்பது நல்லது அல்ல, புதனுக்கு நல்லதல்ல. புதன் சனி சேர்க்கை இருவரும் நண்பர்கள் தான். ஆனால் அந்த அறிவு மிஸ்கைடு, தவறான வழிகளில் போகுது. தானே தன்னை புத்திசாலித்தனமாக நினைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையாக சில இடங்கள்ல அது இருக்கும். சில இடங்கள்ல நான் சொல்வதுதான் சரி என்கின்ற அமைப்பாக சில இடங்கள்ல இருக்கும். சில இடங்கள்ல அது குதர்க்கமாக மாறும். நான் இவ்வளவு பேசுறதும் அந்த காரக ஆதிபத்திய அமைப்புகளுக்குள்ளே வரன்றத மாணவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். புதன் சனி சேர்க்கை, சனி இங்கே ஆட்சி, புதன் இங்கே அதிநட்பு. புதன் சனி சேர்க்கை, இங்கே புதனும் சனியும் பகை. அந்த சேருகின்ற இடத்திற்கு ஏற்றார் போல, சேருகின்ற கிரகங்களுடைய ஆட்சி உச்சம் என்கின்ற ஸ்தான பலத்திற்கு ஏற்றார் போல அந்த இடத்துல கேந்திர கோண அமைப்புகள், மறைவு ஸ்தான அமைப்புகளுக்கு ஏற்றார் போல அந்த இடத்தை நீங்க கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அந்த ஒவ்வொரு அமைப்புகளிலும் இருக்கக்கூடிய சூட்சுமங்கள். புதன் யாருடன் சேர வேண்டும், யாருடன் சேரக்கூடாது. யாருடன் சேர வேண்டும், யாருடன் சேரக்கூடாது. ஆக புதன் சனி சேர்க்கை ஒரு நீண்ட விளக்கத்தையே கொடுத்துட்டேன். தன்னையே புத்திசாலியாக நினைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு புதன் சனி சேர்க்கைக்கு, புதன் சனி பார்வைக்கும் உண்டு. சேர்க்கைக்கும் பார்வைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. யாரோட குரு சேர்ந்தால், குரு இருந்தால் நன்மை, குரு இருக்கிறத விட பார்க்கிறது நன்மை. இப்படி நீங்க சேர்க்கை பார்வைன்னா என்னையா ஐயா? ஒரு சேர்க்கை வேற, பார்வை வேற, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன?